Let me tell a quick story. வழி தவறி வந்த ஒரு நரி மான்கள் இனத்தோட போய் சேருது. மான்களோட மான்களா வாழுது. மான்களை போல தாவுது, மான்களை போல ஓடுது. தன் நிலை மறந்து மானாகவே மாறி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது காலம் கடந்து போக மான்களுக்கு கொம்புகள் முளைக்குது. இன்னும் கொஞ்சம் காலம் கடந்து போக மான்களோட கொம்புகள் நீளமாக வளர ஆரம்பிக்குது. ஆனா இந்த நரிக்கு கொம்புகள் வரல. நரி மனசுலயும் குழப்பம், ஏன் இன்னும் நமக்கு கொம்பு வரல அப்படின்னு. ஆனா இந்த மான்கள் நிறைய பார்க்கும் போதெல்லாம் அதுங்களுக்குள்ள மனசுல ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்திருக்கு, ஏன் இன்னும் கொம்பு முளைக்கல அப்படின்னு சொல்லி. கொஞ்ச காலம் கடந்து செல்ல மான்களுக்கு சந்தேகம் வருது, ஏன் இன்னும் கொம்பு முளைக்கல அப்படின்னா இது நம்மினம் இல்லை அப்படின்னு சொல்லி மான்கள் எல்லாம் சேர்ந்து வந்து தாக்குறதுக்கு ரெடி ஆகுது. நரிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, பதட்டம். நரி பின்னால போகுது, மான்கள் முன்னால வருது. நரி ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு, இப்ப நான் என்ன செய்யறது, நான் யார் அப்படின்னு நிதானமா யோசிச்சு பெருமூச்சு விட்டு வானத்தை பார்த்து ஊளையிடுது. வானத்தை பார்த்து ஊளையிடுற அந்த சத்தத்தை கேட்ட அடுத்த கணம் மான்கள் திக்கு திசை தெரியாம ஓடி போகுது. நம்மளுக்குள்ளே நிறைய பேர் இருப்போங்க, நம்ம டேலண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாம கூட்டத்தோட கூட்டம் கோவிந்தான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, அவங்க முன்னுக்கு இதனால வந்திருக்காங்க, அதனால அந்த பார்த்து தான் நான் தேடி எடுப்பேன்னு சொல்லி தெரியாம தாங்க அந்த கூட்டத்துக்கு நாங்கள் போயிருப்போம். தெரிஞ்சே போக மாட்டோம், தெரியாம போயிருப்போம். ஏன் அவங்க இதை செஞ்சு இவ்வளோ சம்பாதிச்சாங்க, அதனால நாங்களும் அதை செஞ்சே போவோம். இல்லாட்டி நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க, இதை செஞ்சாதான் நீங்கள் சம்பாதிக்கலான்னு சொல்லி. அப்படி போயிட்டு சிக்கிப்பட்டு எல்லாரும் சம்பாரிச்சு முன்னுக்கு இருப்பாங்க. கொம்பு முளைச்ச மான்கள் யாரு? எல்லாரும் சம்பாரிச்சு அச்சீவ் பண்ணி வீடு வாசல் வாங்கி அப்படி அவங்களுக்கு அதுதான் டேலண்டா இருக்கும். அவங்களோட டேலண்ட் அது, அதனால அவங்க அதை செஞ்சு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா நமக்கான டேலண்ட் என்ன அப்படின்றத நாங்க தான் கண்டுபிடிக்கணும். அவங்க டேலண்ட், அவங்க அந்த வழியில போயிட்டு சம்பாரிச்சு லைஃப்ல முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. நரி தான் யாருன்னே தெரியாம மான்கள் கூட்டத்துல போயிட்டு மானாக வாழ முயற்சி செய்து கடைசியில தாக்கப்படுவோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரம் தான் தன்னிலை அறியுது. அது மாதிரி நாங்க யாருன்னே தெரியாம அவங்க செய்யறனால நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த வழிக்கு போயிருந்தோன்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. உங்க டேலண்ட் என்னன்றதை நான் வெளிக்கொண்டு வர போறேன். அது சின்ன டேலண்டாகவும் இருக்கலாங்க. சின்ன விஷயங்கள் பெருசாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கடுகு எப்படி சின்னதாக இருந்து காரம் கூட கொடுக்குதோ அது மாதிரி தாங்க நம்ம டேலண்ட் சின்னதாக இருந்தாலும் இப்போ நாங்கள் அதை ட்ரை பண்ணி அந்த டேலண்ட் மூலமாகவே நாங்கள் மேலே வந்தோம்னு சொன்னால் லைஃப் லாங் நமக்கு மனசும் திருப்தியாக இருக்கும். அதே நேரத்தில் சாதிச்ச சந்தோஷமும் இருக்கும். நமக்கு பிடிச்ச இடத்துல நம்ம பிடிச்ச மாதிரி தொழில் செஞ்சு நாங்கள் முன்னுக்கு நம்ம எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. நல்ல விஷயங்களா இருக்கிற நேரத்துல நம்ம நல்ல வழி போவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்குமா இருந்தா அந்த டேலண்ட்டை உங்ககிட்ட இருந்து வெளிக்கொண்டு அதன் மூலமா நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம டேலண்ட்டை நாங்க வெளிக்கொண்டு வந்தாதான் நம்ம லைஃப்ல நமக்கான மன அமைதியோட நாங்க வாழலாம். இல்லைன்னு சொன்னா என்னடா வேலை இது அப்படின்னே தான் இருக்கும். நமக்கு பிடிச்ச தொழிலையும் நம்ம பிடிச்ச ஸ்ட்ரீம்லையும் நம்ம பிடிச்ச பாத்திரையும் போனோம்னு சொன்னால் லைஃப் லாங் நாங்கள் சந்தோஷமாக அந்த தொழிலை செய்வோம். அதனால உங்கள் சின்ன டேலண்டாக இருந்தாலும் அதை எப்படி வெளிக்கொண்டு வரலாம், என்ன செஞ்சால் வெளிவருன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி உங்கள் வழியில் நீங்கள் போங்க. நன்றி.